இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஜெயக்குமார்ங்கிற ஆசிரியரை கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. கைது வரவேற்கத்தக்கது. அவர் பேர் என்னங்க? அந்த ஆசிரியர் பேரு ராஜகோபால். அந்த யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. முன்னாடி ஒரு பாடகிய சர்ச்சில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்துல ஏறத்தாழ இந்த 2 ஆண்டுல கடந்த 1 வருடங்களுக்குள்ளாக 70 கிறிஸ்தவ சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் ஸ்கூல்கள்ல 74 கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல பாலியல் அத்துமீறல்கள் நடந்தது. அதெல்லாம் ஏன் செய்தியாகல, பேசுபொருளாகல? செய்தியாகி எஃப்ஐஆர் ஆகி என்னங்க அது விசாரணையில குற்றங்கள் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய இந்து கல்வி நிறுவனங்களை குறிவைத்து அழிக்கக்கூடிய சக்தி. அப்புறம் எதுக்குடா அழுகுற? காலையில பேப்பர் எடுத்தா பிரதமர் வாஜ்பாய் பேர் வருது, முதலமைச்சர் கலைஞர் பேர் வருது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் வருது. என் பேரும் ஒரு ஆள் வர மாட்டேங்குது ஐயா. இவ்வளவு நேரம் பேசுனேன், எங்காவது நான் அந்த பள்ளியை காப்பாத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். பாரதேசி பண்ணாட இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ ராஜகோபால பாலியல் துன்புறுத்தல் பண்ணுங்க சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க பேசுறது நல்லா தெரியுது. அவங்க தான் அதை செய்யறாங்க. யார் என்ன? கிறிஸ்தவ இந்த கிறிஸ்தவ சர்ச்சுகள் இவங்கதான் இந்த வேலையை செய்யறாங்க. கிறிஸ்தவம் கூட பரவாயில்ல, நல்லவங்க. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் நிருபர்கள் இருக்கா பாருங்க, இடதுசாரி நிருபர்கள், அவங்கதான் இதெல்லாம் பண்றாங்க. நீங்களா யாருடா? வாங்கி திங்கிறான், நாட்டை காட்டி கொடுக்கறான். அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். எத்தனை கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல இது மாதிரி பெண் குழந்தைகளை எங்க சார் முஸ்லீம் வராங்க? ஏன் சார் கிறிஸ்டியன் முஸ்லீம் பேசிட்டு இருக்கீங்க? தண்டனை அனுபவிக்க வேண்டும் சொல்ல வேண்டியது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏன் லயோலா காலேஜ் மேல வெறுப்புணர்வு இல்ல சார்? 65 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காட்டி கொடுக்குறீங்க, இந்த நாட்டை கூட்டி கொடுக்குறீங்க. பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம். ஏன் தூக்கல போட? உலிக்கல் பாதிரியார் தூக்கல போட இருக்கா உங்களுக்கு? காயத்ரி மூக்கல போட்டே நீட்டுறீங்க மைக்க. இந்த திராவிட இயக்க பெண்கள் கிட்ட நீட்ட மாட்டேங்கிறீங்க. ஐயரு பொம்பளைகளை கொடுமைப்படுத்தணும் இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயரு பொம்பளைன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா கேட்கலாம் இல்லையா? அவசரப்படாதீங்க. எனக்கு ரொம்ப நீங்க சொல்றதுல ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப வேதனை. உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை இந்த ஸ்கூல்ல இப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அர்ஜுன் சம்பத் இப்படிதான் பேசுவாரா? சார், என் குழந்தை பாதிச்சிருக்கு சார். சர்ச்சில் போய் என் குழந்தை பாதிச்சிருக்குது. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் என் குழந்தை பாதிச்சிருக்குது. அதெல்லாம் ஏன் சார் வரல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வில்சன்ங்கிற குழந்தை புடியில விழுந்தோன்னு வந்ததில்ல. எல்லா மீடியாவும் லைவ் போட்டீங்கல்ல, வில்சன்ங்கிற குழந்தை வந்தோன்னு. இந்த நாய் மாத்திரம் இல்ல, இவனோட சேர்ந்த கொஞ்சம் நாய் இருந்திருக்காங்க. உயிரா பாருங்க சார். நான் அதான் சொல்றேன், உயிரா பாரியா, என்ன ஜாதின்னு பாக்க. மனுஷனுக்கு மனுஷன் சமம், நமக்குள்ள எந்த பேதமுமே கிடையாது. பாதிரியார்கள் எழுதின வரலாறு வச்சுட்டு என்கிட்ட பேசாதீங்க. இந்த மெக்கால வரலாறு வச்சுட்டு என்கிட்ட பேசாதீங்க. ரைட் டு எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்கு சார். அந்த ஆக்ட் படி ஒரு ஸ்கூல்ல 20% பொருளாதார ரீதியா ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடக்குதா? அந்த சார் ஒரு ஐயர் பள்ளிக்கூடங்கிறனாலதான் நீங்க அதை காப்பாற்ற துடிக்கிறீங்களா? இல்ல. ஏய், எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. உள்ள போய் சேர்க்க முடியாத அந்த ஸ்கூலை மூடுங்க. நான் வர்ற போராட்டத்துக்கு அவங்க ரெண்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் பத்தி. அதுல செக்சுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையே இல்லாம அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நக்கீரன் கோபாலுக்கு வெக்கமா இல்லையா? அறிவு இல்லையா? ஒரு நாய். ஏன்னா இவங்களை மதிக்கணும்னு அவசியமே இல்லை. நியூஸ் 18 ஒரு 100 பேர் தான் இருக்கீங்க. நீங்க 100-150 பேர் தான் இருக்கீங்க. ஆனா ஊடகங்கள்ல ஊடுருவி உட்கார்ந்துகிட்டு
இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை திருத்த எத்தனை பெரியார் வந்தாலும் முடியாதுடா. ஆம்பளையா இருந்தா ஐயர் பொம்பளை கிட்ட நீட்டுற இல்ல, எல்லா பெண்களும் அர்ச்சகராக முடியுமான்னு போய் ஐயர் பொம்பளை கிட்ட நீட்டுற இல்ல, போய் கேளு, கனிமொழி கிட்ட கேளு. 1000 பெரியார் வந்தாலும் மாநாடு போட்டாலும் இவங்களை திருத்த முடியாதுடா சாமி. ஓமலூர்ல ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்துல ஒரு பெண் குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு. வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் வீரபாண்டியாரே போராட்டம் பண்ணி அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணணுங்கிறாரு. ஆனா பிஷப் சொல்றாரு, இந்த மிரட்டெல்லாம் வேற எங்காவது வச்சுக்க. வீரபாண்டியார் அடங்கி போயிட்டாரு. இன்னைய வரைக்கும் அந்த பெண் குழந்தைக்கு விசாரணைக்கு நீதி கிடைக்கல. கருணாநிதியை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ பிஷப் சொல்றதை கேளுப்பான்ட்டாரு. அதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல எங்க பொங்கலூர் பழனிசாமி என்ன, அவர் ஒரு தனிக்காட்டு ராஜா திமுகல. அலமேலு நகர்ல ஒரு சர்ச்சில் நிறைய அத்துமீறல்கள் நடந்தது. அதை க்ளோஸ் பண்ணணும்னு பொங்கலூர் பழனிசாமி ஒரு முயற்சி எடுத்தாருங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொங்கலூர் பழனிசாமி கிட்டையும் முறையிட்டாங்க. ஆனா அவங்க சர்ச்சை எதிர்த்து எங்கனால ஒண்ணும் பண்ண முடியலங்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய அந்த செட்டப்ப, அதனுடைய ஊடக பலத்தை எல்லாம் இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின் இரையாகாம தப்பிச்சு. நீங்களா யாருடா? How do I tell you? ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. நான் ஆரம்பிக்கும் போது இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் விஷயமா பேசணும்னு ஆரம்பிச்சேன். எங்க இருந்து அர்ஜுன் சம்பத்துக்கு கிறிஸ்துவ விஷயங்கள் வருது, எங்க இருந்து இஸ்லாமியர்கள் பத்தி பேச ஆரம்பிக்கிறாருன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்கு நம்ம போகணும்? ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னொருத்தர் தப்பு பண்ணிருக்காங்கன்னா தண்டனை